வணக்கம் நேயர்களே, இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த அத்தியாயத்திற்காக நாங்கள் உங்களை அழைத்து வந்திருப்பது அளவட்டி கிராமத்திற்கு. அளவட்டி கிராமத்தில் பல கோயில்கள் இருந்தாலும் நாங்கள் இந்த அத்தியாயத்தில் உங்களுக்கு காண்பிக்க இருப்பது அழகொள்ளை விநாயகர் ஆலயம் மற்றும் குருக்கள் கிணத்தடி பிள்ளையார் கோயில் இரண்டையும் தான். இந்த ஆலயங்களில் முதலாவதாக நாங்கள் அழகொள்ளை விநாயகர் ஆலயத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் நேயர்களே. இந்த ஆலயம் சோழர் கால தொன்மை வாய்ந்த ஆலயமாக திகழ்கின்றது. சோழ இளவரசி மாரத பிரவீகவல்லி தன்னுடைய குதிரை முகம் நீங்கிய அந்த சந்தர்ப்பத்திலே தன்னுடைய மனக்கண்ணிற்கு அந்த முகத்தினுடைய தன்மை மாறாத நிலை காணப்பட்ட வேளையிலே அவளுக்கு வழங்கப்பட்ட அந்த அறிவுறுத்தலின் அடிப்படையில் 7 விநாயகர் ஆலயங்களை மாவட்டபுரத்திற்கு அருகிலே இருந்து ஆரம்பித்து அமைத்ததாக வரலாறு சொல்லப்படுகின்றது. அந்த ஆலயங்களில் 3வது ஆலயமாக அமையப்பட்டிருப்பது இந்த அழகொள்ளை விநாயகர் ஆலயம். மாரத பிரவீகவல்லிக்கு அழகினை கொடுத்தவர் என்கின்ற காரணத்தினாலும் அவரை அழகொள்ளை விநாயகர் என்கின்ற பெயரோடு அழைத்தார்கள். அதற்கு பின்பு வரலாற்றியலிலே ஆலயத்தினை அமைக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே ஆலயத்தினுடைய அளவு தெரியாது ஸ்தபதி தத்தளித்த அந்த வேளையிலே அளவு ஓலையை விநாயகப் பெருமான் வழங்கினார் என்கின்ற அந்த காரணத்தினால் அளவு ஓலை வழங்கிய நாயகன் அழகொள்ளை நாயகனாக மருவியதாக சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த விநாயகர் ஆலயம் அழகினை கொடுத்த சிறப்பினை உடையவனாகவும் அதற்கு மேலாக அளவு ஓலையை வழங்கி இந்த ஆலயத்தினுடைய கட்டுமான பணிக்கு ஸ்தபதிக்கு உதவிய வகையிலும் சிறப்பு பெறுகின்றது. அதற்கு எல்லாவற்றிற்கும் அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது இந்த ஆலயத்தினுடைய தீர்த்தமாக அமைந்திருப்பது எங்களுடைய சித்திரகுப்த கதையினுடைய இறுதி நாளாக அமைகின்றது. அந்த சித்திரகுப்த விரதம் என்று சொல்லப்படுகின்ற சித்ரா பூர்ணி தினத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு முதல் 10 நாட்களும் இங்கே மகோற்சவம் இடம்பெறுகின்றது. ஆயுளை கணிக்கின்ற தீர்த்தமாகிய 2 வகையான தீர்த்தங்கள் இந்த ஆலய சூழலிலே அமைந்திருக்கின்றது. ஒன்று குன்ம தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற மாரத பிரவீகவல்லி நீராடிய அந்த குளமாக அமைந்திருப்பது ஆலயத்தினுடைய பின்பகுதியிலே அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக இந்த ஆலயத்தினுடைய தெற்கு பகுதியிலே அமைந்திருப்பது சித்திரகுப்தருக்கு பொருத்தமானதாக அமைகின்ற அந்த தீர்த்தம். அந்த தீர்த்தங்களிலே நீராடுகின்ற பொழுது எங்களுக்குரிய மாரத பிரவீகவல்லிக்கு அழகு கிடைத்தது போல்
மற்றும் சித்திரகுப்தர் எங்களுடைய ஆயுளை கணிப்பவராக இருப்பவர். அவருடைய அந்த அருள் எங்களுக்கு கிடைக்கின்றதாகவும் இந்த தீர்த்தங்கள் அமைந்திருக்கின்றது. அதைவிட ஆலயத்தினுள்ளே 2 தீர்த்தங்கள் இருக்கின்றன. ஒன்று தீர்த்த கிணறுகளாக அமைந்திருக்கின்றது. அதைவிட கிழக்கு மூலையிலே அக்னி தீர்த்தம் என்கின்ற தீர்த்தம் இருக்கின்றது. 5 தீர்த்தங்களை கொண்ட ஒரு சிறப்பு மிக்க விநாயகர் ஆலயமாக எங்களுடைய இந்த அழகொல்லை விநாயகர் ஆலயம் விளங்குவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய கிராமத்தை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இந்த எங்களுடைய பிரதேச மக்களினுடைய வாழ்வாதாரமாக அமைவது முழுமையாக விவசாயமாக அமைந்திருக்கின்றது. செல்வத்தை அள்ளித்தருவதாக எங்களுடைய இந்த மண் எமக்கு அமைந்திருக்கின்றது. வயல் செய்வதற்கு பயன்படுத்துகின்ற அதே மண்ணினை நாங்கள் சிறுபோக கால பகுதியிலே ஏனைய பயிர்ச்செய்கைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த 2 நிலை தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய மண்ணாக அமைந்திருக்கின்றது இந்த கிராமம். அதற்கு மேலாக எங்களுடைய கிராமத்திலே ஆணிரைகள், பசு கூட்டங்கள் நிறைவாக இருக்கின்றது. அந்த செல்வம் எங்களுடைய வளத்திற்கு இன்னும் மெருகூட்டுவதாக அமைந்திருக்கின்றது. எங்களுடைய மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய உடல் உழைப்பினால் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை ஈட்டுபவர்களாக அமைகின்றார்கள். மிகச் சிறப்பாக வாழை, முந்திரிகை கூட இப்பொழுது எங்களுடைய கிராமத்திலே பயிரிடுகின்ற அந்த செயற்பாட்டினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதைவிட வெங்காயம், அளவட்டி என்றால் வெங்காயத்துக்கு பெயர் போன ஒரு ஊராகவும் அமைந்திருக்கின்றது. மிளகாய், வெங்காயம் முதலான சிறு பயிர்களை கூட எங்களுடைய மக்கள் நிறைவாக உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கிராமம் ஒரு பொன் கொளிக்கின்ற அந்த பூமியாவதற்கு காரணமாக அடிப்படையாக அமைவது, எங்களுடைய வாழ்வாதாரமாக அமைவது அடிப்படையான விவசாய செயற்பாடுகளாக அமைந்திருக்கின்றது. என்ன நேயர்களே, இந்த அளவட்டி கிராமத்தின் அழகொல்லை விநாயகர் ஆலயம் பற்றிய விடயங்களையும் இந்த கிராமத்தின் மக்களின் வாழ்வியல் பற்றிய விடயங்களையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என நம்புகின்றேன். சரி நேயர்களே, நாங்கள் இனி உங்களை அழைத்துச் செல்ல இருப்பது குருக்கள் கிணற்றடி பிள்ளையார் ஆலயத்திற்குத்தான். வாருங்கள் நேயர்களே, பார்க்கலாம். விருட்சங்களால் அழகு பெற்ற ஒரு இடமாகவே எப்பொழுதும் காணப்படுகின்றது. அந்த வகையில் நான் இப்பொழுது நின்று கொண்டிருப்பது ஆலமரம், அரசமரம், வேப்பமரம் ஆகிய 3 இணைந்த ஒரு தலவிருட்சத்தின் கீழ். இந்த தலவிருட்சமானது குருக்கள் கிணத்தடி பிள்ளையார் கோயிலின் தலவிருட்சமாக காணப்படுகின்றது. இப்பொழுது எனக்கு அருகிலே இந்த கோயிலினுடைய குருக்கள் மற்றும் உறுப்பினர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் இந்த கிராமத்தின் இந்த கோயிலின் வரலாறை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த கோயிலினுடைய வரலாறு எவ்வாறு அமைந்திருக்கின்றது? ஒல்லாந்தர் காலத்திலே இலங்கையில் உள்ள சகல கோயில் விக்கிரகங்களும் ஒழிக்கப்பட்டு கோயில்கள் அழிக்கப்பட்ட அந்த காலத்தில் ஒரு 650 வருடங்களுக்கு முன்னால் இந்த இந்த குருக்கள் கிணற்றடி என்ற இந்த ஏரியா, இந்த வளாகத்தில் ஒரு சைவ குருக்கள் ஐயா ஒருவர் இங்கு குடிபுகுந்து இருந்தார். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு கிணறு தேவைப்பட்டிருந்தது. அந்த கிணற்றை தோன்றும் போதே ஒரு 40-50 அடி ஆழத்துக்கு கீழே ஒரு
பிள்ளையார் கண்டெடுக்கப்பட்டது. அந்த பிள்ளையார் தான் இங்கே நாங்கள் இன்று ஆதிமூலத்தில் வைத்து வணங்குகின்றோம். நீங்கள் சொல்லுங்கள் இந்த தலவிருட்சத்தின் வரலாறு பற்றி. இங்கே யாழ்ப்பாணத்தை ஆண்ட ஆரிய மன்னர்கள் ஒருவரான சிங்கை ஆரியானின் மகன் ஞானசம்பந்தர், அவர் துறவரம் பூண்டு சம்பந்த முனிவர், ஞானசம்பந்த முனிவர் என்ற பெயரோடு இங்கு இந்த தலவிருட்சத்தின் கீழ் அவர் தவம் செய்து கொண்டு இங்கேயே சமாதி அடைந்தார். அப்போ சமாதி அடைந்ததும் அவருக்கு இங்கே சமாதி கோயில் வைத்து அதன் மேல் ஒரு வைரவர் ஆலயம் ஸ்தாபிக்கப்பட்டு இன்று வரை அதே இங்கு விளங்கி வருகிறது. இதிலிருந்து சம்பந்த ஞானியார் கோயில் என்ற பெயரும் இந்த ஆலயத்துக்கு வழங்கி வந்திருக்கு. இப்பொழுது இந்த ஆலயத்தின் குருக்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆலயத்தின் விசேட தினங்கள் பற்றி. இந்த விநாயகர் ஆலயத்திலே ஆடி மாதத்து பருவத்தை முதற்கொண்டு 10 தினங்கள் மகோற்சவம் நடைபெறுகிறது. மற்றும் மாதம் சதுர்த்தி உற்சவம், சங்கட சதுர்த்தி உற்சவம் மற்றும் விநாயக விரதங்கள் போன்ற மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிழமைகள் தோறும் வெள்ளிக்கிழமைகளில் கூட்டு பிரார்த்தனை நடைபெறுகின்றது. இந்த அயலவர்கள் இங்கே கிராமத்தில் உள்ள அனைத்து சைவ அடியார்களும் இந்த கூட்டு பிரார்த்தனை மிகவும் சிறப்பாக கலந்து கொண்டு நடத்தி வருகிறார்கள். குருக்கள் கிணற்றடி பிள்ளையார் கோயிலின் கிணறு கட்டப்பட்ட அதே கால பகுதியில் கட்டப்பட்ட ஒரு மடத்தில் தான் நான் இப்பொழுது அமர்ந்திருக்கிறேன். இந்த மடமானது அதன் பழமை சற்று மாறாத வகையில் புனரமைப்பு பணி செய்யப்பட இருப்பதாக இந்த கோயிலின் நிர்வாக சபையினர் தெரிவித்துள்ளனர். கிராம அபிவிருத்தி சங்கம் மற்றும் விநாயகர் முன்பள்ளி ஆகியன அமைந்திருக்கின்றன. இவை கூட இந்த கணேஸ்வரம் பகுதியின் மிக முக்கியமான பகுதிகளாகும். என்ன நேயர்களே, அளவட்டி கிராமத்தின் 2 மிக முக்கியமான ஆலயங்கள் பற்றி நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருப்பது ஒரு வயல்வெளியில் தான். இங்கு ஒரு உழவர் தன்னுடைய நிலத்தை மாடுகளை கொண்டு உழுது பண்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவரை பார்க்கலாம் வாருங்கள்.
வணக்கம் நேர்களே, நாள்தோறும் நல்ல பல விடயங்களோடு உங்கள் இல்லத்திரைகள் நாடி வருகிற வணக்கம் தாய்நாள் நிகழ்ச்சி இன்றைய தினமும் சந்திக்கின்றது. நீங்கள் பல தடவைகள் பார்த்த ஒரு இடத்திலிருந்தான் நிகழ்ச்சி இன்றைக்கு பயணிக்கப் போகின்றது. வீமன்காமம் மயிலப்பை பகுதி. தமிழர்கள் எதை கண்டாலும் மீண்டு எழுபவர்கள் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக அமைக்கிற இந்த பகுதியிலிருந்து நாங்கள் இன்றைக்கு பேசப் போகிறோம். உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்து அண்மையிலே விடுவிக்கப்பட்டாலும் காடுகள் பற்றைகள் சூழ்ந்திருந்தாலும் இன்றைக்கு வீடுகள் உயர்ந்தெழுந்து அந்த மக்களுடைய தன்னம்பிக்கையை காட்டுகிற ஒரு அற்புதமான இடமாகத்தான் இந்த இடம் இருக்கிறது. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பதற்கேற்ப நாளும் மாறி இங்கே பல அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மாறி வருகிற இந்த பகுதியினுடைய மாற்றங்கள் சம்பந்தமாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்க போகிறோம். வாருங்கள், நீங்களும் நாங்களும் இந்த மாற்றங்களோடு இணைந்து பயணிக்கலாம். நாங்கள் இருக்கிற இந்த கிணறு கூட பல வலிகளை சுமந்தது. காணாமல் போன பட்டியலில் இருந்த இந்த கிணறு மிகப்பெரிய தேடுதலின் பிற்பாடுதான் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்றைக்கு அது புனரமைக்கப்பட்டு இந்த கிணறு ஆரம்பத்தில் இருந்த அதே அமைப்பிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிணற்றிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த மிதிகளில் கூட இந்த கிணற்றிலே இருந்து மீட்கப்பட்டு அதே பழமையோடு அதே பாரம்பரியத்தோடு இந்த கிணறு இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பல வலிகள் சுமந்த இந்த மீண்டெழுகிற மக்களுடைய வரலாற்றை சொல்லுகிற ஒரு கிணறாக இந்த கிணறு இருக்கிறது. மண்ணிலிருந்து பொன்னும் பொருளும் கிடைக்கிற போது மகிழ்பவர்களிலே பலர் இருக்கிறார்கள். ஆனால் தாங்கள் முன்னைய காலத்திலே பாவித்த பொருட்களை இந்த மண்ணிலிருந்து எடுக்கிற போது அவர்களிடத்திலே ஆனந்த கண்ணீர் வருகிறது. இங்கே நீங்கள் பார்க்கிற பொருட்கள் எல்லாம் இரும்புக்காக சேகரித்து வைக்கப்பட்ட பொருட்கள் அல்ல. இவர்களுடைய பெற்றோர்கள், இவர்களுடைய பேரர்கள் இந்த பூமியிலே பாவித்த பொருட்கள் மண்ணிலே இருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கிற இந்த பொருள்தான் அறிவாளினுடைய கத்தியாக இருக்கிறது. தன்னுடைய பூட்டனார் இதை பாவித்ததாக இந்த வீட்டு உரிமையாளர் சொல்லி கவலைப்படுகிறார். தன்னுடைய சின்ன வயதிலே ஓடிய சைக்கிளினுடைய எஞ்சிய பாகமாக இவர்கள் இருப்பதாக சொல்லி அவர் பெருமைப்பட்டுக் கொள்கிறார். தன்னுடைய தாயினுடைய திருமண சொத்தாக கிடைத்த அந்த அம்மியினுடைய சிதைந்த எஞ்சிய பாகமாக இது இருக்கிறது. இவ்வாறு சேகரிக்கப்பட்ட இந்த பொருட்கள் எல்லாவற்றையும் கொண்டு ஆவண காப்பகம் ஒன்றை உருவாக்கி எங்களுடைய வரலாறுகள் சொல்லுகிற ஒரு ஆவண காப்பகம் உருவாக்கப் போவதாக இவர்கள் சொல்கிறார்கள். மீண்டெழுகிற எங்களுடைய இனத்தினுடைய இருப்பின் மற்றொரு உதாரணம்தான் இவர்கள். காடாய் கிடந்த பகுதிகள், அடையாளம் காண முடியாமலே இருந்த இடங்கள், இன்றைக்கு அவைகள் எல்லாம் துப்புரவாக்கப்பட்டு அத்திவாரங்கள் வைக்கப்பட்டு வீடுகள் முளைத்து அந்த மக்களுடைய தன்னம்பிக்கையோடு இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மக்களுடைய உணர்வுகள் சம்பந்தமாக மக்கள் ஒருவரோடு நாங்கள் பேசப் போகிறோம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் சுந்தர்ராஜ். சுந்தர்ராஜ், உங்களுடைய வயசு? எனக்கு 56 வயசு.
சரி, இந்த பகுதிக்கு வருகிற போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இந்த பகுதிக்கு வரும்போது முதல்ல எனக்கு கல்யாணம் முடிச்சுட்டு இதான் சீதனம் இதான் காணின்னு சொன்னவங்க. அப்போ இந்த காணியெல்லாம் விட்டாச்சு அப்படின்னா நாங்களாம் குடும்பமாக ஓடி வந்தோம். ஓடி வந்து இதை பார்க்க வரப்போத இந்த முள்ளு கம்பியெல்லாம் அடிச்சுட்டு இந்த பக்கம் விட இல்லை. அப்போ ஏதோ இந்த முள்ளு கம்பி எலியாக காட்டினாங்க, அதான் அந்த பாரு வீடு தெரியுது அப்படின்னு. அந்த நேரம் நினச்சோம் ஏதோ ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் இதை திறந்து விடும்போது தான் வந்து பார்த்தா இங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் கட்டடமும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா எல்லாம் உடஞ்சி கிடஞ்சிது. வீடு கிடைக்கும் என்று கல்யாணம் செய்ததுக்கு பிற்பாடு வந்து பார்க்கிற போது வீடு கூட இல்லை. சரி, இப்பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? இன்றைக்கு உங்களுடைய சூழல் எப்படி இருக்கிறது? சரி, இப்போ பிரச்சனை இல்லை. என்னென்னா வீடு இல்லாட்டியும் காணியாவது கிடச்சிது தானே, அது ஒரு பெரிய போட்டத்தக்க விஷயம் ஒன்று. அதே நேரத்தில் இந்த வீடு கிடைச்சதில் எங்களுக்கு சந்தோஷம். அதே நேரத்தில் எங்களோட வேலை செய்கிறவங்களுக்கும் எங்களோட இந்த கூட இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் பெரிய சந்தோஷம். சார் உங்களுக்கு காணி கிடச்சிச்சு சார், அது பெரிய சந்தோஷம் சார், வாங்க அங்கே ஒரு வீடை கட்டும் அப்படின்னு சொல்லி எங்களை விட முன்னுக்கு நின்றவங்களாம் இந்த பாருங்க உங்கள் கண்ணு முன்னுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா, இவங்க தான் முன்னுக்கு நின்றவங்க. இவங்க சொன்னாங்க எப்படியாவது ஒரு வீடை கட்டி முடிப்போம் சார் அப்படின்னு. இதில் இனிப்புன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சொன்னார், சார் உங்கள் வீட்டை நான் சும்மாவாவது கட்டி தருவேன், எனக்கு காசு வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு அந்த உறுதியான மனுஷன் வரால். இதில் சங்கரையா இருக்கிறாங்க, இது இந்த இவர் ராஜண்ணே இருக்கிறாரு, நாங்கள் செல்வண்ணே இருக்கிறாரு. இது ஒரு டீம், இந்த வேலை செய்கிற டீம் ஒன்று. இந்த டீம் எங்களுக்கு ஒரு முழு அந்த எங்களை உற்சாகப்படுத்தினது. நாங்கள் நின்று கட்டித்தாரோம், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி. அப்படின்னு பாருங்கள், அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்குது தானே. எப்படி அவங்க சொல்கிறாங்க, இந்த இடத்துல நீங்கள் ஒரு வீடை கட்டி இருக்கணும் சார், முந்தி எப்படி இருந்துச்சோ அந்த வீடு அதே மாதிரி இருக்கணும், அதை விட செல்வாக்காக இருக்கணும், நாங்களும் இந்த வீட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது இல்லைங்களா. சரி, நீங்கள் புதிதாக இந்த இடத்துக்கு வருகிற போது காடு மண்டி இருந்ததாக இந்த பிரதேசத்தை சொன்னீர்கள். இந்த எல்லைகளை கண்டுபிடிக்கப்பட்ட போது இவ்வளவு சிக்கல்கள் எல்லாம் நீங்கள் எதிர்கொண்டீர்கள். அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. இதில் எல்லையே யாருக்குமே தெரியாது. ஒன்று என்னோட மச்சானுக்கு ஒரு டாய்லெட் கட்டின விஷயம் மட்டும் தெரியும். ஏதோ ஒரு டாய்லெட் குழி ஒன்று வெட்டியிருக்கிறோம், அந்த டாய்லெட் குழி இந்த இடத்துலாம் இருக்குது, அந்த டாய்லெட் குழியிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் எங்களோட எல்லை அப்படின்னு சொல்லி சொன்னவர். அப்போ நாங்கள் டாய்லெட் குழி எங்கடான்னு தேடினா டாய்லெட் குழி கிடைக்கல. அந்த டாய்லெட் குழியை தேடி பிடிக்கிறதுக்காக பெக்கோ கொண்டு வந்து போட்டு எல்லாம் மண்ணெல்லாம் கிண்டி பார்த்தா பெக்கோகாரம் தான். எங்களால் குசோட சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை பெக்கோகாரம் சொன்னால், டாய்லெட் குழி இருக்கிற இடத்துல மண் லூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டி பார்த்தா அந்த இடத்துல லேசாக அந்த குழி இருந்துச்சு. அந்த குழியை கண்ட புறவு எங்களோட குடும்பத்துக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஒரு எல்லையை கண்டுபிடிச்சிட்டோன்னு. அந்த எல்லையை கண்டுபிடிச்ச பிறகு தான் அந்த எல்லையிலேருந்து தான் நாங்கள் மற்றவங்கள்ட்டலாம் பிரித்து எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு, லேசாக இருந்துச்சு. அதனால் அந்த டாய்லெட் குழி தான் எங்களுக்கு அந்த எல்லையை கண்டுபிடிக்க ஒரு சாதகமாக வந்துச்சு. அதை வச்சு எனக்கு எல்லா எல்லையும் போட்டுட்டு இப்போ எங்கள்கிட்ட எல்லை, எங்களோட ரிலேஷன்ஸுண்ட, எங்களோட பக்கத்தவங்கள்ட்ட எல்லா எல்லையும் போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாம் சந்தோஷமாக தான் எங்களோட வீடை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே இங்கே வந்து குடியிருக்கணும்னு ஆசை. ஏன்னா இது அவங்களோட பழைய இடம் மட்டும் இல்லை, கூட வசதியான இடம். இந்த கடல் வளம் இருக்குது, நல்ல மண், நல்ல விவசாயம் செய்கிறதுக்கு நல்ல மண் இருக்குது, நல்ல ஒரு சமூகம், அந்த பழைய சமூகம் ஒன்று, அந்த பழைய சிந்தனைகள் வடிச்சிட்டு என்னென்னா நல்ல ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான ஒரு சூழல் இங்கே இருக்குது. சரி, நீங்கள் ஆரம்பத்தில் வருகிற போது பாதைகள் இல்லை, வீடுகள் இல்லை, இவை வருகிற போது நீங்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு வந்திருப்பீர்கள். அப்படி வருகிற போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? இங்கே பாதை இல்லை, வீடு இல்லை, எல்லாம் இருந்தாலும் கூட இதுக்குள்ளே விட்டாங்களேங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். அதே நேரத்தில் வந்தோன்னே இதுக்குள்ளே வந்தோம், இதில் தான் ஓடி விளையாடணும், இதுக்குள்ளே தான் பட்டம் விட்டோம், இதுக்குள்ளே தான் நடந்து திரிஞ்சோம், இதுக்குள்ளே தான் விளையாடணும் அப்படின்னலாம் சொல்லி அந்த குரூப் ஓடி அந்த இடங்களை பார்க்குறாங்க இல்லையா, அது ஒரு பெரிய சந்தோஷம். வீடு இல்லை, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை எங்களுக்கு. அந்த இடத்துல வந்து அனுபவித்த அந்த சந்தோஷம் இருக்குது முதல் நாள், அது கடைசியாக நினச்சி கூட பார்க்க இயலாது. இனி அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வராது. அந்த நேரத்தில் இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் இதுக்குள்ளே சில விஷயங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கிணறை கண்டு நோண்டும் போது அதுக்குள்ளேருந்து ஏதாவது ஒரு ஓட்ட சைக்கிள் எடுத்துட்டா கூட இது என்னோட சைக்கிள், இந்த சைக்கிளை நான் தான் ஓட்டி அலைஞ்சேன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுக்குள்ளே கிடக்கிற ஒரு கல், ஒரு மிதிக்கல், அந்த கல் எடுத்தனா ஐயோ எங்கள் மாமா கொண்டு இந்த கல் எவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சார், அதே கல்லை திருப்பி இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இல்லையா. ஒவ்வொரு சின்ன விஷயமும் அவங்க அனுபவித்தது, அதோடு அதை நாங்களும் பகிர்ந்துக்கிறோம் இல்லையா, அது ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அதே மாதிரி தான் எங்கிட்ட வேலை செய்கிற அந்த லேபர்ஸும், இவங்களை நாங்கள் லேபர்ஸாக கருதல்ல, இவங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒன்றா வேலை செய்கிறோன்னா அவங்களுக்கு இதில் பெரிய சந்தோஷம் இருக்குது. எதையாவது கண்டுபிடிச்சோன்னு ஒரு சைக்கிள் கடந்துருச்சுன்னா அவங்க வந்து கேட்பாங்க, சார் இது யாரோட சைக்கிள் சார், இது எப்போ ஓட்டுனது, என்ன பண்ணது அப்படின்னு சொல்லி, இது இந்த இடத்த யார் பாவச்சு, இந்த கல்லில் யார் உட்காந்தது, இதெல்லாம் இங்கே இருக்கிற ஒரு இதுக்குள்ளே வாழ்ந்த குடும்பம் வந்து ஆரம்பத்தில் வறுமையான குடும்பங்கள். அந்த வறுமையான குடும்பங்கள் சின்ன சில சந்தோஷங்களை அனுபவிச்சிருக்கு. அந்த சந்தோஷங்களுக்கான அறிகுறிகள் ஆப்படும்போது அதை நினச்சி பார்க்க முடியாது சந்தோஷம் ஏற்படுது இப்போ அதுகளுக்கு. அதுதான் இங்கே நாங்கள் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது. அதுக்காக தான் இந்த வீடும் கட்டிக்கிட்டு இருக்கிறோம், அதுக்காக தான் இந்த லேபர்ஸும் வந்திருக்கிறாங்க. சரி, காணிகள் இல்லை, எல்லைகள் இல்லை, பாதைகள் இல்லை, வீடு கூட இல்லை. இவற்றின் பிறகும் நம்பிக்கையோடு வந்து இன்றைக்கு அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. வீடுகளோடு, எல்லைகளோடு இன்றைக்கு தங்களுடைய இழந்த அந்த மகிழ்வுகளை அனுபவிக்கிற இந்த மக்களுடைய விடயங்களோடு இன்னும் பயணிக்கலாம்.
எவ்வூர் என்றாலும் அது சொந்த ஊர் போல் வருமா என்று சொல்லி எங்களுக்கு அழகான பாடல் இருக்கிறது. சொந்த இடத்திலே பட்டம் கட்டி ஏற்றி விளையாட வேண்டும் என்று சொன்ன ஒரு சிறுவனுடைய கனவு இன்றைக்கு நனவாக்கி இருக்கிறது. அந்த தம்பியோடு நாங்கள் பேச போகிறோம். தம்பி, உங்களுடைய பேர் என்ன? சாதுரியன். சரி, சாதுரியன் என்ற பெயருக்கு என்ன காரணம்? சூரியன் சாதுரியன், அதுதான். சரி, இந்த பேரை உங்களுக்கு யார் வச்சது? அப்பா. அப்பா வச்ச. சரி, உங்களுக்கு இப்போ நீங்கள் எத்தனையாம் ஆண்டில் படித்து கொண்டுக்கிறீங்க? இப்போ 2. தரம் 2. சரி, உங்களுக்கு இந்த இடத்துக்கு வர வேணும்னு சொல்லி ஆசை இருந்ததா? ஓம். இது ஆசைக்கு எல்லாம் யார் உங்களுக்கு இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி தந்தது? அப்பா. அப்பா என்னென்னலாம் சொல்லி தந்தார்? இங்கு வீடுகள் இருக்கின்றன, உயர்ந்த பனை மரங்கள், தோட்டங்கள், புல்வெளிகள் இருக்கின்றன அப்படி என சொல்லி தந்தவர். சரி, உங்களுக்கு இந்த பகுதியில் எதற்கெல்லாம் ஆசையாக இருக்குது? பட்டங்கட்டி விளையாட, ஓடி விளையாட ஆசை இருக்கின்றன. சரி, அப்போ உங்களுக்கு அப்பா படித்த பள்ளிக்கூடத்திலே படிக்க ஆசை இல்லையா? அல்லது உங்களுடைய பூட்டன் தோட்டம் செய்த தோட்டத்திலே சென்று பார்த்து வர ஆசை இல்லையா? இருக்கின்றன. சரி, மிகச்சிறந்த கனவுகளோடு இந்த பகுதியிலே அடுத்த தலைமுறைக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சிறுவனோடு தான் நாங்கள் பேசியிருக்கிறோம். இவ்வாறான எதிர்பார்ப்புகளோடு இன்னும் பலர் பயணிக்கிறார்கள். வாருங்கள், நாங்களும் பயணிக்கலாம். மயிலப்பை குறுந்தடி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஆலயம். இந்த ஆலயம் சம்பந்தமாகத்தான் சில விடயங்களை நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறோம். முதலில் உங்களுடைய பெயர்? கணபதி பிள்ளை ஜெயரத்னா. ஜெயரத்னா, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? நான் ஒரு ஆசிரியராக கடமை ஆற்றுகிறேன். சரி, இந்த பகுதியிலே மீள கையளிக்கப்பட்டதற்கு பிற்பாடு அபிவிருத்திகள் கண்டிருக்கிறது. வீடுகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது, ஏனைய பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பகுதியினுடைய ஆலயம் இன்னும் அந்த இடிந்த நிலையிலே அல்லது சிதைவுகளோடு காட்சி தருகிறது. இதனுடைய அடுத்த கட்டம் ஆக நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? இது 2015 டிசம்பர் 29 இராணுவம் விடுவித்தது. விட்ட பின்னர் நாங்கள் வீடுகளை ஓரளவு கட்ட முடிந்தது. ஆனால் இந்த ஆலயத்தில் ஒரு நேர பூசை கூட இந்த 2016 டிசம்பர் 16 வரை ஒரு நேர பூசை கூட எங்களால் செய்ய முடியவில்லை. நாங்கள் 2016 டிசம்பர் 16 தான் பாலஸ்தானம் செய்திருக்கிறோம். இந்த ஆலயத்தை மீள புனரமைப்பதற்கு புலம்பெயர் தமிழர்களும் எமது இந்த இலங்கையில் இருக்கின்ற இந்த ஆலயம் சார்ந்தவர்களும் நிதியுதவி அளித்து இதை புனரமைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். சரி, பாலஸ்தாபனம் செய்யப்பட்டதற்காக சொல்கிறீர்கள். இந்த ஆலயத்தினுடைய விக்கிரகங்கள் எல்லாம் இங்கே இருந்ததா, அல்லது நீங்கள் தேடி எடுத்தீர்களா, அல்லது அவை இனி தெரிவிக்கப்பட வேண்டியிருக்கிறதா? உண்மையிலேயே இந்த ஆலயம் எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். ஏனென்றால் நாங்கள் இராணுவம் விடுவித்த அனைத்து பகுதி ஆலயங்களும் பெரும்பாலும் மூலஸ்தான விக்கிரகங்களிலிருந்து அகற்றப்பட்டு ஆலயமே தரைமட்டமாக்கப்பட்டிருந்தது. இது அண்மையில் இராணுவ முகாம் இருந்த போதும் இந்த ஆலயத்தினுடைய மூலஸ்தான விக்கிரகம் அவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருந்தமையினாலோ என்னவோ தெரியவில்லை, அவ்வாறே காட்சி அளித்தது. நாங்கள் இப்போ அதைத்தான் இப்போ பாலஸ்தானம் செய்து வழிபட்டு வருகின்றோம். சரி, இந்த ஆலயத்தினுடைய அடுத்த கட்டம் அல்லது இந்த பகுதியினுடைய வேறு முக்கியமான விடயங்கள், இந்த ஆலயத்தினுடைய புனிதங்கள் பற்றி எங்களுடைய நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஆலயம் ஒரு எங்களுக்கு தெரிகின்ற போது, எங்களுக்கு தெரிய முன்னரே எங்களுடைய மூதாதையர்களுடைய காலத்து ஆலயம். இந்த கிராம மக்கள் அனைவரும் வழிபட்டு வந்த ஒரு கிராமத்துக்குரிய ஆலயம். இது ஒரு எந்தவித தனிப்பட்ட நபர்களுக்கும் உரிய ஆலயம் அல்ல. நாங்கள் அனைவரும் சிறு வயதிலேருந்தே இந்த ஆலய பணிகளில் ஈடுபட்டிருந்தோம். அத்தோடு இந்த கிராமத்தோடு ஒன்றிணைந்த மக்களுடைய இங்கே நாங்கள் கோலாட்டம், இந்த சிவராத்திரிக்கெல்லாம் கோலாட்டம் ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக இங்கு இடம்பெறும் என்று எங்களுடைய தமிழருடைய கலை கலாச்சாரத்தில் அது அழிவடைந்து வருகிறது. இந்த முற்றத்தில் தான் கோலாட்டம் எங்களுடைய பெரிய அன்னைமார்கள் எல்லாம் பழகுவார்கள். அப்போது எங்களுக்கு அது பெரிய ஒரு வியப்பாக இருக்கும். அப்படி ஒரு பெரிய பாரம்பரிய கலைகள் அல்லது எங்களுடைய பாரம்பரியத்தை எடுத்து சொல்லுகின்ற ஆலயமாக அன்று காட்சி தந்தது. விடுவிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு இந்த பகுதிகள் எல்லாம் எவ்வளவு விரைவாக மீண்டெழுந்ததோ அதே போல இந்த ஆலயமும் மீண்டெழுந்து அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி இங்கு இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கிறார். சரணியர்களே, உயர் பாதுகாப்பு வலயத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு மிக விரைவாக மக்களுடைய வாழ்வாதாரங்கள், பாதைகள் எல்லாம் அமைக்கப்பட்டு இன்றைக்கு மீட்சி பெற்று இருக்கிற இந்த மக்கள் எங்களுக்கு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறார்கள். இந்த அளவோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறோம். ஒளிப்பதிவில் இணைந்திருந்த தினேஷ் சேகாம்பரத்தோடு விடைபெற்றுக் கொள்கிற நான் என்றும் உங்கள் அன்பின் கணநாதன் உஷாந்தன். வணக்கம்.